அதாவது பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா, மகர ராசி அன்பர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தேகம் இருக்கு. ஏங்க 7.5 ஒண்ணு முடிஞ்சுன்னு நீங்க சொல்றீங்க. சனி பகவான் ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு போய் 1 வருஷம் ஆச்சுன்னு சொல்றீங்க. ஆனா, எங்களுடைய முயற்சிகள் எல்லாமே இன்னும் தடையா இருக்கே. ஏன் எங்களுக்கு இன்னும் போராட்டம் விலகல? அப்ப சனி பகவான் இன்னும் விலகலையா? விலகிட்டாரா? அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கீங்கல்ல. ஒரே ஒரு விஷயம் தாங்க. உங்களுடைய முயற்சிங்கிறது யார் எடுக்கா? நீங்க தானே எடுக்கீங்க. அப்போ உங்களுடைய அதிபதி யாருன்னா சனி பகவான். அவர் 3ஆம் இடத்துல இருக்கார். ஸோ அந்த 3ஆம் இடத்துல இருந்து என்ன பண்றாருன்னா, உங்கள நிறைய தடைய உண்டு பண்ணிட்டு தான் இருக்காரு. ஓகே. 2ஆம் இடத்துல இருக்கும்போது கூட பரவால்ல. உங்களால சமாளிக்க முடிஞ்சுச்சு. பொருளாதார விஷயங்கள் நல்லா ஏற்றம் இருந்துச்சு. சில மகர ராசிக்காரங்கலாம் சுப நிகழ்ச்சி நடத்துனாங்க. சில மகர ராசிக்காரங்க வீடு மனை வாங்குனாங்க. இதெல்லாம் நடந்தது உண்மை. ஆனா 3ஆம் இடத்துக்கு போன பிறகு, இந்த மார்ச் 2025க்கு அப்புறம் எல்லா விஷயமும் முடியலன்னு தான் வார்த்தை வந்துருக்கு. ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஆற்றல் யாருக்குன்னா குருவுக்கு தான் இருக்கு. குரு பகவான் சனி பகவானை பார்த்த பிறகு இந்த 2026ல் எல்லா விஷயமும் உங்களால் முடியும். எல்லா மாற்றமும் உண்டு. உங்களுக்கு உறுதியாக 7.5 சனி விலகிவிட்டது. வருத்தப்பட வேண்டாம். சனி பகவான் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருந்து 3ஆம் இடத்துல இருப்பதனால தான் இந்த குழப்பம் இல்லாமல் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடம் என்பதை உறுதியாக சொல்லலாம். இவனால உங்களை புரிந்து கொள்ளாமல் போன உறவுகள் புரிந்து கொண்டு நடப்பார்கள். அம்மா மேலே அதிகமான பாசம் வச்சவங்கள நீங்களும் லிஸ்ட்டில் இருக்கீங்க. ஸோ உங்களுடைய அம்மாவுடைய சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு கிடைப்பதற்கான பாக்கியங்கள் இருக்குது. அப்போ என்ன விஷயங்களை கவனமாக இருக்குன்னா, 2ல் ராகு 8ல் கேது. அப்போ என்ன பண்ணணும்னா, யாரோடைய வில்லங்கமான விஷயங்களை தலையிடக்கூடாது. அதுபோல் யாருக்கும் வாக்கு கொடுக்கக்கூடாது. எப்போ இருந்து? ஜூன் மாதத்துக்கு மேலே. ஏன்னா குரு உங்களை பார்க்காரு. அப்போ நீங்கள் அப்படியே சும்மா கொஞ்சம் மிளிருட்டுற மாதிரி இருப்பீங்க. நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? யாரோடைய பிரச்சனையும் தலையிடக்கூடாது. பணம் கொடுத்து வாங்குறதை நிப்பாட்டிக்கணும். ஓகேவா? வண்டி வாகனங்களை போகும்போது கவனமாகணும். நீங்கள் வீலிங் பண்ணிங்கன்னா ரோலிங் பண்ணி கூட்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிடுவாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக இருந்தீங்கன்னா லைஃப் சூப்பராக இருக்கும். உங்களுக்கான வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பௌர்ணமி நாளன்று பக்கத்தில் இருக்க அம்மன் கோயிலில் போய், அம்மா நான் வந்து உன்னை பார்த்துட்டேன், எனக்கு நல்லது கொடு, மாற்றத்தை கொடு மட்டும் வேண்டுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையானதெல்லாம் நீ எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. ஸோ இதை மட்டும் வேண்டுங்க. லைஃப் சூப்பராக இருக்கும். 2026ல் மிகப்பெரிய மகிழ்ச்சி அடையக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு உண்டு.